நான் கேட்குறேன், ஞானசேகரன் மட்டும்தான் இந்த வேலையை செய்தானா? 11 வழக்குகளுக்கும் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. 11 வழக்கிலும் இவன் குற்றவாளி, இந்த அயோக்கியன் குற்றவாளி. இந்த குற்றத்தை அவன் ஒத்துக்கொண்டு அதற்குரிய அறிவியல் சாதனங்களோடு ஒப்பிட்டு இன்றைக்கு தண்டனை வழங்குகிறார்கள் நீதியரசர் அவர்கள். அப்போ ஸ்ரீமதி மரணத்தில் ஏன் அறிவியல் சாதனத்தை ஒப்பிடலை? ஏன் அழைப்பு வரலாறை கொடுக்கல? ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜுகளை கொடுக்கல? அப்போ இங்கே யாரையோ மறைத்து வைப்பதற்கு உடனடி தீர்ப்பு, அங்கே யாரையோ காப்பாற்றுவதற்காக இன்னும் சாதனங்கள் சரியாக இல்லை. அந்த யாரையோ அப்படிங்கிறதுலையோ இல்லை யார் அந்த சார் அப்படிங்கிறதுலையோ நீங்கள் இங்கே யார் அந்த சார்னு அமைச்சரே குறிப்பிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் சொல்லிச்சு, மா சுப்பிரமணியனை குறிப்பிட்டார்கள். அந்த 5 மாதமாக இந்த மா சுப்பிரமணியன் இப்போ எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. இருக்கிறாரா இல்லையா, அமைச்சரவையில் பணியாற்றுகிறாரா இல்லையானே இன்னும் எந்த பத்திரிகையிலையும் நம்ம பார்க்கல. யார் அந்த சார்? அதனால தான் இவ்வளவு எதிர்க்கட்சிகளும் மன்றாடியது. எதற்குமே போராடாத அதிமுக ஞானசேகரனுக்கு போராடியதனுடைய காரணம் என்ன? சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்.